அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். மினி ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது துபாய் சிக்கன். ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு சிக்கன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். சிக்கனை வந்து நம்ம கடையில் எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கீரல்லாம் போட்டு வேணும் அப்படின்னா அவங்களே கீரல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த துபாய் சிக்கனுக்கு 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்துக்க போகிறது வந்து மேரினேட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். உப்புத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தயிர், அதோட எலுமிச்சம்பழச்சாறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் வந்து குக்கிங் வீடியோ யூடியூப்பில் நிறைய பார்ப்பேன். அதாவது ஹெல்த்தியும் பார்ப்பேன், அன்ஹெல்த்தியும் பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்களோட வீடியோ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். 4 டேஸ்க்கு முன்னாடி தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே செய்யணும்னு தோணுச்சு. அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு நான் இந்த வீடியோவை எடுத்தேன்னா, ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, ரொம்ப அருமையாக அமைஞ்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மசாலாவை சிக்கன் லெக் பீஸ்லாம் நல்லா தடவிட்டுக்கணும். எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி தடவிட்டுக்கணும். அந்த கீரல் போட்டிருக்குறோம் இல்லையா, அதில் எல்லாமே மசாலா படுற மாதிரி தடவிட்டுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து மசாலா தடவி குறைஞ்சது 1 மணி நேரமாவதும் மேரினேட்டுக்கு விடணும். ஒரு 4 மணி நேரம் மேரினேட்டுக்கு விட்டோம்னா டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் 1 மணி நேரம் தான் விட்டேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பு, மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு பாயில் பண்ணது சேர்த்துட்டு, அதோட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக பாலாடை, கொஞ்சம் பால் சேர்த்துட்டு, மில்க் சீஸும் சேர்த்துக்க போகிறேன். 2 சீட்டு எடுத்துட்டேன். க்ரீமுக்கு இது தேவை. சீஸ் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த க்ரீமுக்கு வந்து சீஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோட சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். இது மிக்சியில் 2-3 பல்ஸ் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி க்ரீம் ரெடி ஆயிரும். இந்த க்ரீமை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு யோசனை வந்துச்சு, சிக்கன் ரோல், எக் ரோல் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கனோட இந்த க்ரீமையும் சேர்த்துட்டு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம லாஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கிறேன். அதில் ஆயிலும் பட்டரும் சேர்த்துருக்குறேன். மேரினேட் ஆன சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் லிட்டு போட்டு வச்சிட போகிறேன். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் லிட்டு போட்டு. ஆனால் இந்த 20 நிமிஷத்துக்கு நடுவில் 2-3 வாட்டி லிட்டு ஓப்பன் பண்ணி சிக்கனை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அடிப்பிடிச்சிட்டா டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். அதனால் 2-3 வாட்டி நான் வந்து சிக்கனை திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்படி ஒரு 25 நிமிஷம் தேவைப்பட்டது. இந்த சிக்கன் ரெடியாக இருக்குது எனக்கு. சிக்கனில் விட்ட அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி பட்டரோடி குக் ஆகியிருந்தது இந்த சிக்கன். அப்போது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த க்ரீமை சேர்த்துக்கிட்டேன். க்ரீமை சேர்த்துட்டு அதோட பொடிசாக கட் பண்ண புதினா தழையும் சேர்த்துட்டு லிட்டு போட்டு ஒரு 30 செகண்ட் போல் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. அவ்வளோதான், துபாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அக்கா பையன் வந்து துபாயில் இருக்கிறதுனால இந்த வீடியோ பார்த்தோன்னே துபாயில் இந்த சிக்கன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்பார். கமெண்டில் கண்டிப்பாக ஓடுவார். அதுக்கு முன்னாடி நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என்னை சொல்ல சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணான் என் மகன். சிஃபா, உனக்கு அதெல்லாம் சொல்கிறேன். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சேர்ந்து துபாய் அப்படின்னு சொல்ல சொன்னான். ஓகே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தயிர்லேயே இது நல்லா மேரினேட் ஆனதுனால, ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுனால என்னமோ அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.